இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறார். தினந்தோறும் பத்திரிகையில் வருது. இது என்ன நாம வருதுன்னா, கூரை ஏறி கோழி பிடிக்க தெரியாதவன் வானம் கிழித்து வைகுண்டம் போன கதையா இருக்குது. இங்கேயே கிழிக்க முடியல. இவரு ஸ்டாலின் அழைக்கிறார் இந்தியாவை காக்க. எவ்வளவு வேடிக்கையா இருக்குது பாருங்க. ஏன்னா இந்தியா கூட்டணி அமைப்பதற்கு திரு ஸ்டாலின் அவர்களுக்கு தமிழகத்தில் செல்வாக்கு இழந்துட்டார். இந்த செல்வாக்கு இழந்த இந்த நேரத்தில் இந்தியா கூட்டணி என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதன் மூலமாக மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்று மத்தியில் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து கொள்ளையடிப்பதற்காக இன்றைக்கு முயற்சி செய்கிறார். ஸ்டாலின் பிரதமர் கனவுல இருக்கிறார். அதுக்கு வழி இல்லைன்னு உளறிட்டு இருக்காரு. பழனிசாமி அவர்களை திமுக பிரதமர்களை உருவாக்குகிற இயக்கம், திமுக குடியரசுத் தலைவர்களை உருவாக்குகிற இயக்கம், ஒன்றியத்தில் ஜனநாயகம் பாதிக்கப்பட்ட போதெல்லாம் ஆட்சி மாற்றங்கள் ஏற்படுத்தின இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். நாடாளுமன்ற தேர்தலோடு சட்டமன்றத்துக்கு தேர்தல் வந்துடும் இளவு காத்த கிளி மாதிரி இருந்தார் பழனிசாமி. அவர் வதந்தி கிளப்பின மாதிரி எதுவும் நடக்கல. அதனாலதான் இப்ப வாய்க்கு வந்ததெல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு. இதுவரைக்கும் எந்த கூட்டத்திலையும் விவசாயத்தை பத்தி பேசல, விவசாய தொழிலாளி பத்தி பேசல. 65% விவசாய தொழிலாளி. இந்த 65% விவசாய தொழிலாளியுடைய நலன் அக்கறை இல்லாத ஒரு அரசாங்கம் என்று சொன்னால், இன்று வரை எந்த ஒரு பொதுக்கூட்டத்திலும் தேர்தல் பிரச்சார கூட்டத்திலே இந்த விவசாயிகளை பற்றி விவசாய தொழிலாளி பற்றி பேசாத ஒரே முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின். மக்கள் விரோத ஆட்சி நடத்துகின்ற ஸ்டாலின் விவசாயிகளுக்கு விரோதமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார் என்று நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். பழனிசாமிக்கு உண்மையிலே உழவர்கள் மேல அவ்வளவு அக்கறை இருக்குன்னா, இப்போ ஒன்றிய அரசுக்கு எதிராக போராடுகிற உழவர்களுக்காக ஏன் பழனிசாமி பேசல? அதுக்கு காரணமான மோடியை ஏன் விமர்சிக்கல? 1.5 ஆண்டுகள் தலைநகர் டெல்லியில தங்கி போராடினாங்க விவசாயிகள். அவங்க தெரிவித்த எதிர்ப்பினால்தான் பின்வாங்கிச்சு பாஜக அரசு. அவங்க மேல இரக்கமற்ற வகையில தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு. எதிரி நாட்டு பயங்கரவாதிகள் மாதிரி மோடி அரசு சொந்த நாட்டு உழவர்களை பழிவாங்கினப்போ இந்த பச்சை பொய் பழனிசாமி எங்கே போனார்?